ஹலோங்க. இன்னைக்கு இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ரொட்டீன் விலாக், அதாவது ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் தாங்க. தர்ஷக்குட்டியை பிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம். ஸ்னோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து நல்லா விழுந்துட்டு தான் இருந்துச்சு. லாஸ்ட் இயருக்கு இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது டிசம்பரில் இந்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மேபி போக போக தெரியல எப்படி அப்படின்ட்டு. தர்ஷக்குட்டி அதான் சொல்லிட்டு இருக்கிறான், அம்மா எனக்கு குளிரவே இல்லை அப்படின்கிட்டு இருந்தான். அதான் நான் சொன்னேன், வெளியில் போய் விட்டுட்டு வந்துட்டுமா உன்னை கொஞ்சம் நேரம், குளிராது அப்படின்னு. வேண்டாம் 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 அப்படின்னுக்கிட்டு இருந்தான். அப்படியே குளிரல அப்படின்னு. எங்கள் குளிர் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு, உனக்கு குளிரலன்னு சொல்கிறல்ல அப்படின்னு. எல்லா இடமும் பார்க்க பாருங்களேன் எப்படி இருந்துச்சு. அதான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த குளிர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வேலையெல்லாம் வந்து இங்கே போயிட்டுருக்கு. ரெனோவேஷன் அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணுறாங்க அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ எங்கே வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அவனை பிக் பண்ணிவிட்டு சாம்ஸ் தாங்க போனோம். சாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட்லாம் வந்துட்டு பீனட் ஆயில் வந்து லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் வந்து கூடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோலலாம் போட்டிருப்பேன், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ பீனட் ஆயில் வாங்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நான் வந்து கடைக்குள்ளே போகல, செம்ம குளிர், தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் போயிட்டு வந்துருங்க, நான் வரலை, நான் காருக்குள்ளேயே உட்காந்துருக்கோம், நானும் தர்ஷக்குட்டியும், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும்தான் அனுப்பி விட்டுருந்தேங்க. ஸோ அந்த பீனட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா $60 கிட்ட இருந்துச்சு. இப்போ வந்து $5 எனக்கு குறைஞ்சிருக்க மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா என் வீட்டுக்காரர் அதான் சொன்னார், இப்போ ஒரு $5 வந்து குறைஞ்சிருக்கு பீனட் ஆயிலில் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது $55 சம்திங் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, லாஸ்ட் இது பார்க்கும்போது $60 கிட்ட இருந்துச்சுங்க. ஸோ இது மட்டும் தான் வாங்க வேண்டியிருந்தனால அவரை மட்டும் உள்ளே அனுப்பி விட்டாச்சு. ஸோ பீனட் ஆயில் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தர்ஷக்குட்டி இந்த லெமன் பாக்கெட்டை நான் வந்து தூக்கிட்டு வந்தாலே வருவேன், வாடா குளிருது நான் தூக்கிட்டு போகிறனாலும் சொன்னாலும் கேட்கல, அவன் தான் இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தான் சாப்பிட்டோம். வெண்டைக்காய் புளிக்குழம்பும் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரைஸும் வச்சுருந்தேன். சிம்பிளாக ஆம்லேட் போட்டு முடிச்சிடலான்னு சொல்லி இன்றைக்கி பிளான் பண்ணியாச்சு. ஸோ ரைஸு, ரசம் அண்டு என்னென்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு, இவ்வளோ தாங்க. ஹர்ஷனோட ஃபேவரட் வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் ஸ்கூல் போயிட்டார், வந்து தான் வந்து சாப்பிடுவார். மார்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன் இட்லி பேட்டருக்காக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு டின்னருக்கு சுண்டலும் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த வேலை வந்து போய்கிட்டே இருக்கும். தர்ஷக்குட்டி ஆஃப்டர்நூன் தூங்குவானா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எப்போயாவது அவனுக்காக தூக்கம் அவன் அறியாமல் வந்து தூங்கினாதான் உண்டு. நம்ம போய் தூங்க வச்சிட்டோம் அப்படின்னா ஒரே அழுகையாக இருக்கும். கிரைண்டர் போட்டு விட்டுட்டே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த கேப்பில் ஹர்ஷனும் வந்து வந்துடுவாங்க. இந்த குளிருக்கா என்னமோ தெரியல, சும்மாவே நம்ம டீ அடிக்ட்டு. ஸோ அதனால் இந்த குளிருக்கு எத்தனை டைம் டீ கொடுத்தாலும் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். நான் வந்து டீயை தான் போட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஒரு டீயை குடிச்சிடலான்ட்டு தான் போட்டுட்ருக்குறேங்க. எங்கள் வீடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாண்டுக்கு முன்னாடி இருக்கனால ரொம்ப வந்து குளிரும் சில்லுனானு இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா சில்லுன்னு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரோவை எடுத்துகிட்டு போத்திட்டு உட்காந்துருக்கேன். காலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில்லுன்னு ஆகுது. என்ன தான் வந்து ஹீட்டர் நம்ம வச்சுக்கிட்டாலும் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூமில் ஒரு சின்ன ஹீட்டராவது வச்சுக்கிட்டால் தான் தூங்குற மாதிரி இருக்குல்ல, இல்லைன்னா குளிர ஆரம்பிச்சிருது. நான் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு பூரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் வந்து மாவை வந்து பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பூரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து முன்னாடிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க, எப்படி வந்து உப்பெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. பாருங்களேன், நான் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன், உப்பும் தண்ணி அவ்வளோதான் சேர்ந்து கலந்து வச்சுருவேன். ஆனால் நான் வார்ம் வாட்டர் கூட சேர்க்க மாட்டேன், நார்மல் டேப் வாட்டர் தான். ஸோ கலந்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுவேன். ஒரு 1/2 hour அப்படி இல்லைனா ஒரு 1 hour நல்லா ஊறிடுச்சுனாலே பூரி உப்பெல்லாம் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி வரலை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 1 hour கூட விட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. மாவு ரொம்ப இலக்கமாக ஒரு மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா பூரி சப்ப சப்பையாக போயிடும், உப்பெல்லாம் வராது. கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இல்லை, அதாவது ஹார்ட் மீன்ஸ் இல்லை ஒரு மாதிரி ரொம்ப தளன்னு பிசையாமல் இறுக்கமாக கொஞ்சம் பிசைஞ்சிங்க அப்படின்னா பூரி வந்து நல்லா வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்து உணர்ந்து போயிடாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சிட்றேன். அதுக்கப்புறமா பூரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு சைடிஷ் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டேட்டோ மசாலா பண்ணலை. சரி இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சன்னா மசாலா தாங்க பண்ண போகிறேன். உளுந்தும் அரைஞ்சிருச்சு. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஹர்ஷனுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அவங்கள கிளப்பணும். இவன் கிளம்புறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷக்குட்டி அவனை சொல்லிட்டா போதும் காரில் போகணுன்ட்டு முதல் ஆளாக வந்து தர்ஷன் வந்து நிற்பான். எத்தனை பேர் வீட்டில் தான் இந்த மாதிரின்னு தெரியல. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி 2 பேருக்கும் வந்து
ஒத்து வரவே மாட்டுது. ஒரே சண்டையாக இருக்குது. ஸோ இவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னோட அண்ணன், அக்கா அந்த மாதிரி நிறைய ஞாபகங்கள்லாம் வருதுங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி உங்களோட மணி பிளான்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா வளர்ந்துருக்கு, செடியெல்லாம் உள்ளே வச்ச கூட க்ரீனிஷாக இருக்கே, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக வந்து எதுவும் கிடையாது. தண்ணி தாங்க ஊற்றுறேன். நான் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி கூட இப்போல்லாம் செடியை வந்து உள்ளே எடுத்து வச்சதுக்கப்புறமா ஊற்றுறது கிடையாது. கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒன்லி வந்து மேல் மண் ட்ரை ஆனதுக்கப்புறமா தண்ணி தான் ஊற்றுறேன். இந்த பூச்சிங்கெல்லாம் வருது அப்படிங்கிறனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீம் ஆயில் வந்து நல்ல தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணி விடுருவேன். அந்த பூச்செல்லாம் குட்டி குட்டி பூச்செல்லாம், அந்த லைட் பூச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி நீம் ஆயில் வந்து அடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா 2 நாளில் குறைஞ்சிருது. ஸோ அதை தான் வந்து போட்டுட்ருக்குறேன். மற்றபடி பெருசாக வந்து எதுவும் பண்ணுறதில்ல. ஏன்னா உள்ளே எடுத்து வச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரோவிங் லைட் தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 6 ஹவர்ஸ் இல்லைனா 8 ஹவர்ஸ். அப்படி க்ரோவிங் லைட் போடலைன்னா நீங்கள் டோருக்கு பக்கத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல அதிகமாக வெளிச்சம் வந்து இருக்கோ அந்த இடத்துல செடியை வச்சுக்கோங்க, நல்லாவே வளரும். நானும் அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கருவேப்பிலை செடியையும் அந்த செடிங்களை பார்த்திங்க அப்படின்னா நல்ல டோருக்கு கிட்டையே வந்து வச்சுருக்கிறேன். அது பத்தாததுக்கு க்ரோவிங் லைட்டும் வந்து போட்டு விட்டுருக்குறேங்க. இப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் தான் போயிட்டுருக்காங்க. முதல் ஆளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கிளம்பிட்டுருக்காரு பாருங்கள். அவனுக்கு தான் என்னமோ ஸ்விம்மிங் கிளாஸு, ஆனால் இவர் தான் ஃபஸ்ட்டு ஆளாக கிளம்புவார் வீட்டில். ஏன்னா காரில் போகிறோம் அப்படின்னா போதும், ஆனால் ஏறின உடனே தூங்கிடுவான் பாருங்களேன். நான் தான் சொல்லிகிட்ருக்கிறேன், வீட்டில் தூங்கு, நீ காலையிலேருந்து தூங்கலை, கண்டிப்பாக வந்து நீ காரில் போன உடனே தூங்கிடுவாடா, இருடா அப்படின்னு சொன்னால் கேட்கல. இல்லை நான் வந்து அண்ணா கூட போயே ஆவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா தூங்கிடுவானே, அதே மாதிரியே ஏறின உடனே தூங்கிட்டான் அப்படின்னு எனக்கு கால் பண்ணார். இதை தான் நானும் சொன்னேன், வீட்டில் இருடானா கேட்கல. ஹர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஐ திங்க் என்னென்னா செகண்ட் லெவலோ ஃபஸ்ட் லெவல் முடிச்சிட்டான், இப்போ செகண்ட் லெவல் போயிட்டுருக்கான். ஸோ 10 லெவல் வந்து இருக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரிங்க. நான் போயே ரொம்ப நாள் ஆச்சு அவன் கூட. சரி ஓகே, அவங்களே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறதுனால நான் போல், வீட்லேயும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அப்படிங்கிறனால. கிரைண்டரும் முடிஞ்சிருச்சுங்க. மாவை எடுத்து நான் கலந்து வைக்கிறது தான் வேலை. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டர் தான் ஓடுது. ஏன்னா அவுட்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் சில்லுன்னு இருந்தாலும் உள்ளே ஹீட்டர் ஓடுறதுனால மாவு நல்லாவே வந்து புளிச்சு வந்துடும் எனக்கு. டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சன்னா மசாலா பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சோம்பு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக என்னாச்சுன்னா காரம் மட்டும் கொஞ்சம் கூடிருச்சு கிட்ஸுக்கு. ஸோ எங்களுக்கு கரெக்டாக இருந்தது, கிட்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் காரம் கூடிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி எடுத்துருக்கிறேன், மீடியம் சைஸ் தக்காளி. இதை வந்து நீங்கள் சாப்பரில் போட்டு கூட நீங்கள் நல்லா ஃபைனாக அடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சொன்னேன் இல்லையா, ஸோ கொஞ்சம் காரம் கூடிருச்சு. கிட்ஸுக்கு வந்து நல்லா வந்து காரமாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலாவோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சன்னா வந்து வேக வைக்கல, அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ பேஸ்ட்டு வந்து நல்லா வந்து திக்னஸ் இருக்கும், அதுக்காக தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். 1/2 டீஸ்பூன் 1/2 கப் துருவின தேங்காய், அது கூடவே ஒரு 6லேருந்து 7 முந்திரி, கொஞ்சமாக வந்து மல்லி இலை, இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைனாக அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உப்பு சேர்த்துட்டு கலந்துருக்கோம் இல்லையா, இது கூடவே அந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, பூரிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து தண்ணி மாதிரி வச்சிடக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு நான் தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க ஆட் பண்ணினேன். இந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அப்படியே சேர்த்துட்டேன். அது கூடவே ஒரு 1 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்து உப்பு போட்டு மூடி வச்சு இறக்கணும் அப்படின்னா சன்னா மசாலா ரெடி. நான் வந்து எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு குருமா தான் வந்து வைப்பேன். இன்றைக்கி வந்து மார்னிங்கே வந்து ஊற வச்சாச்சு. ஸோ இதை தான் வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி இது தான் வச்சுருந்தேன். ஹர்ஷனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்ன சொன்னான்னா கொஞ்சம் மட்டும் காரம் இருக்குமா அப்படின்னா, மற்றபடி வந்து அதை வச்சு அந்த சன்னாவை வச்சே அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். சரி ஓகேப்பா, நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அம்மா குறைச்சிக்கிறேன் காரத்தை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஹர்ஷனுக்கும் தர்ஷனுக்குங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். இந்த கேப்பில் வந்து இது விசில் வர்ற கேப்பில் நான் வந்து துணியெல்லாம் கொஞ்சம் மடிக்க வேண்டி இருந்துச்சு.
அப்படியே போய்க்கிட்டே இருக்குங்க வேலை, சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூரிக்கு தேய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். அவங்களும் கரெக்டாக வந்து இதெல்லாம் பண்ணி முடிக்கிறப்போ கரெக்டாக வந்து வந்துடுவாங்க 3 பேரும். அதான் எப்போதுமே சொல்லுவேன், எப்போ வெளியில் போனாலும் சரி அப்பாடா அப்படின்னு உட்காருவேன் பாருங்கள், அப்போ தான் வருவாங்க. ஸோ அதான் தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி வச்சுட்டு நம்மளோட குருமாவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சு பூரிக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி வைக்காமல் சரி இந்த மாதிரி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து வச்சுருந்தேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பூரி வந்து போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ கேட்டால் அவனுங்க 2 பேருக்கிட்டையும் காலைல கேட்டுட்டு தான் அடுத்து டின்னரோ லஞ்சோ நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அவங்க கொஞ்சமாவது சாப்பிடுவாங்க. இல்லைனா அப்படியே வந்து வேண்டாம் எனக்கு இது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு பல இது வந்து சொல்லிடுவாங்க. பல குறைகள் வந்து நம்ம பிள்ளைங்க சொல்லிடுவாங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ மோஸ்ட்லி வந்து அதுதான் நான் வந்து பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால. நெக்ஸ்ட்டு மொத்தமாக எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு பூரி போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா போட்டு போட்டு இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக தேய்ச்சி வச்சுருவேன். கரெக்டாக இதெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டாங்க. எப்போதுமே இப்படி தான் நடக்கும். சரி கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்ப்போம், முடியாது. அவனுங்க வந்துடுவானுங்க. அடுத்து அவனுங்களுக்கு ஊட்டணும். பூரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தேய்க்கும்போது ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா பூரி வந்து உப்பெல்லாம் வராது. அப்படியே சப்பி சப்பி போகிற மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து தேய்க்கும் போதே வந்து கொஞ்சம் தின்னாக பூரிக்கு தேய்க்கும்போது தின்னாக தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா உப்பெல்லாம் வரும். அதே மாதிரி அடுப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையில் எந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதிலேயே வச்சு போகிறீங்க. எண்ணெய் வந்து காயலை அப்படின்னாலும் நம்மளுக்கு பூரி உப்பெல்லாம் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் நான் எப்படி சுட்டாலும் இந்த பூரி உப்பெல்லாம் வரவே வராது. நான் சென்னையில் இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா வந்து போடுவாங்க. ஆனால் அவங்களோட பூரி எப்போவுமே உப்பெல்லாம் இருக்கும். அவங்க வந்து என்னென்னா எண்ணெய் தேய்ச்சி போடுவாங்க. ஒரு சில பேர் வந்து தேய்க்கும் போதே எண்ணெய் தேய்ச்சிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி தேய்ப்பாங்க. ஆனால் நான் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூரிக்கு மாவு தான் அப்ளை பண்ணி தேய்ப்பேன். ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வச்சு தேய்ப்பாங்க. அப்பையும் பூரி உப்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் நல்லா வந்து சமைக்க ஆரம்பித்தேன். ஸோ நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூரியும் சன்னா மசாலாவுங்க. டின்னரை முடிச்சுட்டு கதவை திறக்கலான்னு திறந்து பார்த்தா மார்னிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சுன்னா இதை வந்து உடஞ்சி போச்சு. கையோட தனியாக வந்துருச்சு. டோரை திறக்கவே முடியல. வெளியிலேருந்து யாராவது திறந்து விட்டால் தான் நாங்கள் வெளியிலேயே போகிற மாதிரி இருந்தது. ஸோ யாராவது வந்து திறந்து தான் விட்டாங்க எங்களுக்கு. இப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நின்றுக்குச்சு. அவ்வளோ வெதர் வெளியே தான் இருக்குது. அப்பா ஒரு வழியாக வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேங்க. அப்பார்ட்மெண்ட் மாட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா டோரவே மாற்றணும்னு. ஆனால் இப்போ மாற்ற முடியாது, வெதர் ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு தான் மாற்ற முடியும்ட்டாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் மாற்றி கொடுத்துட்டு போயிருக்காங்க. வெதர் பாருங்கள் அப்படியே புகை மூட்டமாக கிளம்பிட்டு இருக்குது வெளியில். நானும் இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.